தீம் பார்க்ல வச்சு எனக்கு ஏதோ வித்தியாசமா பட்டுச்சு. எத்தனையோ மோசமான மெமரிஸ் இருந்தாலும் அதையெல்லாம் மறக்கிற மாதிரி ஒரு நல்ல மெமரி வேணும்னு நான் நினைச்சேன். அதுக்காக தான் அந்த அவுட்டிங்கே நான் பிளான் பண்ணேன். எனக்கு நிறைய மெமரிஸ் கிடைச்சது. அதை நான் எப்பவுமே பத்திரமா வச்சுப்பேன். ஏங்க, இந்த பிரிவு தற்காலிகமானது தானே? இதையே தான் நேத்து கோபியும் கேட்டாரு. நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லையே. என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்களும் கோபியும் ஒன்னா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேங்க. அது எப்படிங்க? நீங்க மட்டும் தனியா வாழ்வீங்க, நான் சேர்ந்து வாழணுமா? என்ன அநியாயம்! ஏன் கதை வேற. எங்க கல்யாண வாழ்க்கையில நாங்க சேர்ந்து இருக்கிறதுக்கான காரணங்களே இல்ல. அந்த வாழ்க்கையில எனக்கு கிடைச்சதெல்லாம் அவமானம் மட்டும்தான். ஆனா உங்களுக்கு அப்படி இல்லையே. அவருக்கு உங்களை அவ்வளவு பிடிச்சிருக்கு. பிடிச்சதெல்லாம் கூடவே இருக்கணும்லாம் ஒன்னும் இல்லையே. நேத்து ராத்திரி வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டே இருந்தாரு. ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாரு. ஆஹா, என்கிட்ட இல்ல, அவரோட அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அது விடுங்க. நீங்க இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க?